கட்டின தாலி கொள்றதுக்கு மனசெல்லாம் தான் சுத்துறேன். ஆனால் பேச்சுக்கு தான் கழிக்கிறேன்ற. கண்ணு தெரியுதான் பாரு, எங்கடா வச்சிருக்கோம் பொண்ணு. ஓ நீங்களா? நான் கூட ஏதோ பூதா நிக்குதுன்னு நினைச்சிட்டேன். ஹலோ மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சரி என்னத்துக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க. நான் இந்த ஒர்க்கை ரிசைன் பண்ண போறேன். ஸோ என்னோட சர்டிஃபிகேட் வேணும், தர முடியுமா? என்னமோ சுத்தம். ஹலோ என்ன இது? என்ன உங்க அப்பா வீட்டு ஆஃபீஸா? ஓ என்ன ரொம்ப பேசுறேன்? என்னோட ரிசைனும் என் சர்டிஃபிகேட் தானே கேட்டேன். இல்ல என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நீங்க எனக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்க 10 இயர் வரைக்கும் ஒர்க்கை ரிசைன் பண்ண மாட்டேன்னு. ஸோ என்னால் உங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியாது. அப்படி மீறி வாங்கினீங்கனாலும் நான் கேஸ் போடுவேன். இது வேற இருக்கிற. சரி அதை இப்பயே சொல்ல வேண்டியதானே? இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது போல. ரொம்ப பேசுறேன். ஏதாச்சும் பண்ணணுமே நம்ம செல்ல பண்றட்டிய. என்ன செய்யுங்கிற இங்க பாரு, நீ என்ன வெயிட் பண்ணிட்டு பண்ற புரிஞ்சுச்சா? எனக்கு நல்லாவே புரியுது. நீ என்னதான் நினைச்சாலும் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, சரியா? நான் என்ன இருந்தாலும் உன்கிட்ட சேரவே மாட்டேன். முதல்ல எந்திரி, இதுக்குள்ள எல்லாம் விடுஞ்சிருச்சு. நீ இதுக்கப்புறம் அந்த உறவுகளை திரும்பி எடுக்கணும்னு நினைக்காத. எங்க நம்ம பொண்டாட்டியை காணும் இருக்குல்ல. ஓய் என்ன எனக்கு இப்பதான் போன உசிறு வந்துச்சுடா. இப்ப டெய்லியா டெய்லி வர்றதும் இல்ல, நடக்கிறதும் நடக்கும். மகேஷ் வேணாம் மகேஷ், இப்ப இருக்காது என் வீடு. அக்கா வந்தாலும் மாட்டிப்போம். உன் அக்கா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். வா ஸ்டார்ட் பண்ணலாம். போய் வைக்கப்படும் பதுக்கடாக இருக்கு. என்ன சொல்ற? குக்கியா இருப்போம். இதுல சேவனியோட 2 உப்பு வச்சேன். செவத்துல போய் ஒட்டிப்பேன். முதல்ல ஒழுங்கா சொல்லு. விருப்பம்டா. எனக்கு என்ன பண்ணுவேன்? செவத்தோட செவத்த அப்பிடுவேன். ஒழுங்கா ஒன்னையும் விருப்பத்தை சொல்லு. வேணும், ஆனா வெக்கமா இருக்கே. வெக்கமா இருக்கா? வெக்கத்தை போக்குறேன். சந்தோஷமா இருக்கியா? ஆனா நம்ம அவசரப்படுறோம்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றும் அவசரப்படல. நம்ம ஒன்றும் கல்ல கதலும் பண்ணல. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நம்மளுக்கு முறைப்படி கல்யாணம் ஆயிருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. I love you டா. திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி.
உங்களுக்கு குழந்தை பொண்ணா என்ன பேர் வைக்கலாம்? ஐடியா இல்லை. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முக்கியமான வேலையை பார்க்கலாம். சீப்படா பொறுக்கி. பொறுக்கித்தனம் பண்ணி காட்டட்டுமா? பொறுக்கி எந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணுவான்னு? எப்படி பண்ணுவீங்க தெரியும், போங்க. சரி சரி, மன்னிச்சு விடுறேன். யாருடி இவன் நம்மள நோக்கி நான் வரான்? அதான் தெரியலக்கா. நிறுத்தலா, நான் உங்களை காதலிக்கிறேன். டாலா தலையா, எவ்வளோ லவ், என் பேரெல்லாம் நோட் பண்ணிருக்கியே. எனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா நோட் பண்ணியா? என் கழுத்துல என்ன நெக்லஸா போட்டிருக்கேன், தாலி தானே போட்டிருக்கேன். சரி, உங்க பக்கத்துல இருக்காங்களே அவங்களுக்கு கல்யாணம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை நான் லவ் பண்றேன். டேய், அவ டோரா மண்டிக்கு குங்குமம் வச்சா நல்லா இருக்காதுன்பா. ஏன் தாலி குங்குமம் வச்சா ஏன் காதுல தாலி போட்டிருக்க? நீ என்ன சொல்ற? மூஞ்சி உடைச்சிருவேன்டா, பண்ணி பண்ணாட. இவனா சிங்கிள் தான் போல. பாட்டி தாத்தா கூட போய் மிங்கலாகு வந்துட்டானுங்க எங்க கிட்ட. அங்க பாரு, கல்யாணம் பொண்ணுங்கக்கிட்டையும் லவ் சொல்லிக்கிட்டேன். ஆமா, காலையில இருந்து உங்களை பார்க்கல, எங்க போயிருந்தீங்க? அது வந்துங்க அது வந்து காட்டு பண்ணி மாட்டி விட்டுட்டா. அப்படின்னா அடப்பாங்களே, ஒரு கிசுக்கு அப்படிதான் அழுத்திக்கிட்டா. வாங்கிட்டா. ரைட்டு, இதெல்லாம் இருக்குன்னு கங்க்ராஸ், நல்லா இருங்க. சரி, அம்மா நாங்க வரதுக்கு எங்க ரூம்ல நீங்க எப்படி இருந்தீங்க? அதான் எங்களுக்கு புரியல. அது நான் மகேஷோட ஃபைல் எடுக்கிறதுக்கு மகேஷ் ரூமுக்கு போயிருந்தேன். மகேஷ்கிட்ட தான் ஆஃபீஸ் ஃபைல் கொடுத்து வச்சிருந்தேன். எடுக்க போகும்போது யாரோ கட்டியில் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? இல்லை, கொஞ்ச நாளாக தான் என்கிட்ட ரூடு விட்டா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சுதான் அடங்கிட்டா. அப்படின்னா ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் வழியா தான் அவளை பிடிக்கணும். அப்புறம் தான் அதை அவள் வீடியோ எடுத்து அபிட்ட காட்டணும். இப்போதைக்கு அபி செம்ம கோத்துல இருக்கா. ஸோ ஏதாச்சும் பண்ணணும் அபி கோத்தை தனிக்க கொஞ்சமாச்சு. அதுக்கு நான் டூரா செட் பண்ண முடியும். சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க. அதுக்கு என்ன டூரா செட் பண்ண போய் கேட்டேன். சரி, நான் சொல்றத அப்படியே எல்லாரும் சேர்த்து சொல்லலாம். டூரா புரிஞ்சுச்சா? ஏடி, உங்களுக்கு மூளை இருக்கிற கொஞ்ச நேரத்தில் கிடைச்சிட்டேன். ஆனா உங்களுக்கு மூளை இல்ல, களிமண் வடிச்சு கொட்டுக்கிட்டு இப்பதான் தெரியுது. கரெக்டா சொல்லிருக்கு, இவளுக்கு மூளை இல்லைன்னு. வச்சுக்கிறேன்டா. புரியலையா? அக்கா உங்க கம்பளம் தானே வேலை செய்யறாங்க. டூருக்கு எங்கேயாச்சும் கூட்டிட்டு போனா அக்காவும் வருவாங்கல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டாஃப்க்கு ஒரு ஹோட்டல் ரூம்ல 2 ஸ்டாஃப்னு அக்கா உங்க ரூமுக்கு கொண்டு வச்சிருங்க. ஸோ ஈஸி. அக்கா மனசை கொஞ்சம் மாத்திருங்க. ஆமால, நல்ல ஐடியா தான். அக்கா மூஞ்சி இஞ்சிதின குரங்கு மாதிரி இருக்கு. ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். என்னையாக்கா நீங்க வச்சுக்கிறீங்க? என்னைய புருஷன் மகேஷ் வச்சுப்பா. வச்சுக்கிறீன்னா உன்னை வச்சுக்க நான் ரெடி. வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ரொமான்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு நீங்க கொஞ்சம் திரும்புங்க. மகேஷ், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு டூருக்கு கொடைக்கானல் கூட்டிட்டு போறாங்க. நீ நினைப்ப டீச்சர்ஸ்க்கு எதுக்கு டூர் எடுத்து? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்களா, அதுங்களை கூட்டிட்டு போறதுக்கு நானும் டூருக்கு போறேன். ஸோ ஒரு வாரத்துக்கு நான் இருக்க மாட்டேன், கொடைக்கானலுக்கு போறேன். பாய்டா. நான் அவங்களுக்கும் அக்காக்கும் அனிமூனும். அடப்பாமா, அவளே 5 மாதிரி எழுதிக்கிறா, இதுல ஹனிமூன் ஆக்கும். ரைட்டு தான். அப்படின்னா உங்களுக்கு இப்ப 2வது அடி போடு. மூஞ்சில அவனுக்கு பல்ப் பெரியது எனக்கு இங்கேயே தெரியுதே. திரும்ப முடியாதுன்ற திமிரு. இருடா, வச்சுக்கிறேன். உங்க புருஷன் நீங்க தான் வச்சுக்கணும், வேற எவ்வளவு வந்து வச்சுக்க மாட்டா. அதுக்கப்புறம் கொத்திட்டு போயிட போறாங்க. இப்படி சொன்ன என் குழந்தையா? நீதாமா என் குழந்தையாரு. சொல்றீங்க குழந்தை யாரு இல்ல, குழந்தை யாரு? புரிஞ்சுச்சா? என்னை குழந்தைன்னு சொல்லிடாதீங்க. என்ன மகேஷ், இதெல்லாம் ரொம்ப தான் நீ அனுபவம் பண்ற. இப்பெல்லாம் கொஞ்ச நேரம் கவனிரு. ஃபேஸ்ல ஏதோ ஒட்டி இருந்துச்சுடி, அதான் தொடச்சு விட்டேன்.
தொடச்சு விடுவேன் தெரியும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. யாருக்கு நான் எலும்பு திரும்புதோ? பொண்டாட்டிக்கு கட்டி பிடிச்சான்னு பக்கத்து வீட்டுக்கான பொண்டாட்டி கட்டி பிடிக்கல. என் பொண்டாட்டி கட்டி பிடிக்க எனக்கு மட்டும் ஒரு மிருகம் தான் போதும். புதுசாக இது பண்றாடா பொறுக்கி. பொறுக்கி தனத்தை காட்டட்டுமா? என் வயிற்றுல உங்களை சுப்பா விடாது. என்ன நீங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்குலாம் ரொமான்ஸ் எல்லாம் இல்லை. எப்படி ரொமான்ஸ் பண்ணீங்க? அடுத்த எபிசோட்ல அட்மின்ட்ட சொல்லி பிரிச்சு விட்டுருவேன் எல்லாரையும். தப்பா நினைச்சுக்காதீங்க மாம்சே. கொஞ்சமாச்சு ரொமான்ஸ் இருக்கிறான்ல, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவன் பண்ண பாடு கிடைச்சு இவனை பண்ணணும். அதான் மாம்சே. எனக்குலாம் ஒரு மாதிரி தலை சுத்துதுடா. அடுத்த குழந்தை ரெடி போல அக்கா. அதெல்லாம் இல்லக்கா, இவன் அவ்வளவு ஒருத்தர் இல்லை. இவெல்லாம் ஒரு தர்பூரிக்கா. இவனுக்குலாம் எல்லாம் தெரியாதுக்கா. ஒரு பேச்சுக்கு சொல்ல நம்பிடுவீங்களே. பூரியா இன்னைக்கு ஒன்னைய நான் வீட்டுக்கு போயிடுவேன், தப்பிச்சிருவேன். போனாலும் வீட்டுக்கும் வருவன்ல. லாக் பண்ணிட்டு தூங்குவேன்டா டால்டா. நான் டூரை புக் பண்றேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓ ஒருத்தருக்கு லவ் இல்லட்டு வயிறு எரியுது. பெருதலா கருகிற வாசம் அடிக்குதா? எனக்கு அடிக்குது கருகிற வாசம். அப்படிதான் அடிக்குது. நல்ல பக்கத்துல அடிக்குது எனக்குலாம். இதெல்லாம் போல இப்ப ஒட்டி இருக்கிறத பிரிச்சிடுவேன். உங்க லவ் பிரிச்சு வீசிடுவேன். அட்மின்ட்ட சொல்லி உங்களுக்கு வில்லன் ஆக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் கொள்ளையாக்கிடுவேன். பொட்டிக்கிட்டு இருக்கணும். இரு சேர்த்து வைக்கிறது பொண்டாட்டி சொல்லி பிரிச்சு விட்டுருவேன். ஆமா, அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு அந்த மாதிரி இந்த மகேஷ் மாதிரி கெட்ட புத்தி எல்லாம் இல்லை. நான் உங்களை சேர்த்து வைக்க தான் பார்ப்பேன். யார் பெற்ற மகளோ? அப்படியா? என் மானத்தை பாங்காத்த மகேஷ். நீ ரொம்ப டீசெண்டா நடந்துக்கணும். ரீசெண்டா நடந்தா என்ன கிடைக்கும்? கேஸ் கிடைக்கும். நீ நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். உண்மையால ஏமாத்தல மாட்டல. ப்ராமிஸா எல்லாம் கிடைக்கும்டா. ஐ லவ் யூடா. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. முண்டா, நம்ம லவ் பண்ணும்போது எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் அதெல்லாம் ஒரு தம்பிக்கு இருக்காதா? அப்படிதான் பண்றாங்க. அதாவது ஹைலி கம்யூனிகேஷன் பண்றாங்க. ஐஸ்லி பார்வையால தக்குறாளே என்ன தக்குறாளே, பார்வையாளே என்ன தக்குறாளே, ரதி காக்குறாளே. அப்படித்தான் போல. இப்ப எவனாச்சும் நீங்க ரொமான்ஸ் பண்ணீங்க என்ன நடக்கும் தெரியாதுடா. அப்பதான் எல்லாரும் கையேடுங்கடா. சீக்கிரம் தொடரும்னு போட்டு விடுங்க. தெரிஞ்சதுன்னா